Hi guys, welcome back to another video. Hope you're all doing great. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரஷன் அப்படிங்கற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த கம்ப்ரசர்னா என்னது? அதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் நமக்கு யூசுவலா கிடைக்கும்? இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்சோ வந்து இந்த கம்ப்ரஷன் எப்படி நம்ம வந்து லாஜிக்ல அப்ளை பண்றது அப்படிங்கறதை இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்சோ வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரசர் எப்படி நம்ம கிரியேட்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கற ஒரு ப்ரோ டிப்பும் கொடுக்குறேன். சோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கம்ப்ரஸர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைனாமிக் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை வோக்கல் ட்ராக்கோ எடுத்திங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா லோ லெவல் டு ஹை லெவல் ஆஃப் வால்யூம் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வால்யூம் சேஞ்சஸை தான் வந்து நம்ம டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைனாமிக் ரேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டைனாமிக் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டைனாமிக் ப்ராசஸர்லேயே பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸர், அது தவிர பார்த்திங்கன்னா லிமிட்டர்ஸ், கேட்ஸ், எக்ஸ்பேண்டர்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸர் பற்றி தான். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து இந்த லாஜிக் ப்ரோவில் எப்படி இந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கம்ப்ரஸர் எடுத்தோன்னா நமக்கு வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்ட், ரேஷியோ, அட்டாக், ரிலீஸ் அண்ட் மேக்கப் கெயின். ஸோ இந்த 5 பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்ப்ரஸர்ஸ்லையும் கிடைக்கும். பட் சில டைமில் பார்த்திங்கன்னா சில கம்ப்ரஸர்ஸில் இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. சில கம்ப்ரஸர்ஸில் இதோட கொஞ்சம் அதிகமாகவே கூட ஆப்ஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து ஒரு கம்ப்ரஸர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த 5 பேராமீட்டர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டனாலே நம்ம வந்து எனி கம்ப்ரஸர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த மென்ஷன் பண்ண அந்த 5 பேராமீட்டர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்ட். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் பேஸ்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்ரஸர் வந்து எப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த த்ரெஷ்ஹோல்டு வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ நம்ம செட் பண்ணக்கூடிய த்ரெஷ்ஹோல்ட் லெவலுக்கு மேலே போன பிறகு தான் நம்ம கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேராமீட்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ. ஸோ ரேஷியோ பேஸ்க்காக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன் இருக்குது அதை பற்றி. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயம் தான் அது. என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செட் பண்ணக்கூடிய த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே உங்கள் லெவல் போன பிறகு எந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து கெயின் ரிடக்ஷன் பண்ணணும் கம்ப்ரஸர் அப்படின்றத நம்ம வந்து இந்த ரேஷியோ வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ண பிறகு ஒரு 3:1 வைக்கிறீங்கன்னா உங்கள் த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே ஒரு 3 dB ஆஃப் லெவல் போன பிறகு கம்ப்ரஸரோட அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்ரஸர் வந்து ஜஸ்ட் ஒரு 1 dB தான் வந்து அவுட்புட் பண்ணி கொடுக்கும். ஸோ கெயின் ரிடக்ஷன் பண்ண பிறகு ஒரு 1 dB தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் பண்ணி கொடுக்கும். பட் 3 dB ஆஃப் லெவல் போன பிறகு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ. ஸோ இதே இது நீங்கள் 1:1 ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேசிக்காக வந்து த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே லெவல் போனால் கூட உங்களுக்கு வந்து கெயின் ரிடக்ஷன் எதுவுமே ஆகாது. பட் அதே இது நீங்கள் ஒரு 20:1 நீங்கள் போனீங்கன்னா பேசிக்காக வந்து கம்ப்ரஸர் வந்து நம்ம லிமிட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 2:1 to ஒரு 5:1 வரைக்கும் கூட நம்ம வந்து கெயின் ரிடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் கம்ப்ரெஷன். ஸோ யூஸ்வலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மியூசிக்கலாக இருக்கும் கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேராமீட்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அட்டாக்ன்ற பேராமீட்டர். ஸோ இந்த அட்டாக் பேஸ்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ண பிறகு உங்கள் த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே லெவல் போன உடனே எவ்வளோ குயிக்காக வந்து உங்கள் கம்ப்ரஸர் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த அட்டாக் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இந்த அட்டாக் பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த ஃபாஸ்டர் அட்டாக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ட்ரான்சியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஸ்னார் ட்ரம், கிக் ட்ரம், ஹைஹேட்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபாஸ்டர் அட்டாக் நம்ம வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். அதே இது சில லெகாட்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை வயலின்னு இல்லை ஃப்ளூட்டு இல்லை வாய்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இருக்கோட பேராமீட்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிலீஸ்ன்ற பேராமீட்டர். ஸோ ரிலீஸ் பேஸ்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணிவிட்டு ரேஷியோ செட் பண்ண பிறகு அண்ட் அட்டாக்கும் நீங்கள் செட் பண்ண பிறகு உங்களுக்கு கெயின் ரிடக்ஷன் ஆன உடனே திருப்பி நார்மல் ஸ்டேட் அதாவது பிஃபோர் கம்ப்ரஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ குயிக்காக வந்து உங்கள் கம்ப்ரஸர் போடணும் அப்படின்றது தான் நம்ம வந்து ரிலீஸ்ன்ற ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்டர் ரிலீஸ் வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே திருப்பியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு கம்ப்ரஸர் போயிடும். ஸோ அதே இது நீங்கள் வந்து லாங்கர் ரிலீஸ் வச்சிங்கன்னா திருப்பியும் நார்மல் ஸ்டேட் அதாவது பிஃபோர் கம்ப்ரஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு கம்ப்ரஸர் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் போகும். ஃபைனலாக பார்க்கக்கூடிய பேராமீட்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் கெயின்ற பேராமீட்டர். ஸோ மேக்கப் கெயின் பேஸ்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரெஷ்ஹோல்ட் ரேஷியோலாம் செட் பண்ணி நீங்கள் வந்து கெயின் ரிடக்ஷன் பண்ண பிறகு நீங்கள் லூஸ் பண்ண அந்த வால்யூமை வந்து திருப்பி வந்து மேக்கப் பண்ணி அவங்க அவுட்புட்டில் கொடுக்குறதுக்கு தான் இந்த மேக்கப் கெயின் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்ட் ரேஷியோ அட்டாக் ரிலீஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆடியோ மெட்டீரியல் இருக்கக்கூடிய பீக்ஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே இது இந்த மேக்கப் கெயின் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, உங்கள் ஆடியோ மெட்டீரியல் இருக்கக்கூடிய ரொம்ப லோ லெவல் ஆஃப் வால்யூம் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவுட்புட்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது உங்களோட ட்ராக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இல்லாமல் வால்யூமில் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கம்ப்ரெசர் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கில் அப்ளை பண்ணி நம்ம எப்படி இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போ லாஜிக்கில் வந்துட்டு ஒரு வோக்கல் சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அது ஃபஸ்ட் வந்து நம்ம கேட்டுடலாம். Feeling never disappears, no desires left unspoken, trying to believe we're not alone. ஸோ இந்த வோக்கல் சாம்பிள் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு லைனும் வந்து வேரிட் லெவலில் இருக்குது, ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி இருக்குது, அண்ட் செகண்ட் லைன் போக போக வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அது வந்து நீங்கள் மீட்டரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா Feeling never disappears, பீக் வந்து -7.3 வரைக்கும் போகுது. அதே இது செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா no desires left unspoken, trying to -4.0 -3.7 வரைக்கும் நமக்கு வந்து லெவல் போயிட்டுருக்கு. அண்ட் அதே இது இந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா trying to believe we're not alone. மறுபடியும் -8.6க்கு வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ் இல்லாமல் ரொம்ப வேரிடாக இந்த டைனமிக் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்கள் ட்ராக்கில் வந்துட்டு அந்த ஒரு மெயினாக வந்து வோக்கல் வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் ரொம்ப டைனமிக் ரேஞ்சு அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்துச்சுன்னா லிசனர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துன்னு வரது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ வந்து நம்ம லாஜிக்கில் வந்துட்டு ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி லைனை வந்து நீங்கள் வால்யூம் டவுன் அண்ட் வால்யூம் அப் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் க்ரியேட் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டைம் கன்சியூமிங் விஷயமா இருக்கும். கம்ப்ரெசர் மாதிரி டூல் இருக்கனால நீங்கள் வந்து இந்த லோ லெவல்ஸை வந்து ஹையர் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஹை லெவல் பீக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்ரெசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த கம்ப்ரெசர் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் வோக்கல் சாம்பிளை எப்படி நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ லாஜிக்கோட கம்ப்ரெசர் நம்ம ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா சில பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஈவன் ஃபேக்ட்ரி டிஃபால்ட் செட்டிங்கில் கூட. ஸோ அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோ கெயின் வந்து -12 dBயில் வச்சுருக்காங்க, அது வேணாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆல்சோ வந்து ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோவில் வச்சுருக்காங்க, அதுவும் வேணாம். ஸோ அதையும் நம்ம வந்து ஆட்டோலேருந்து எடுத்துடலாம். அண்ட் நம்ம த்ரெஷ்ஹோல்டு வந்து 0 dB எடுத்து வந்துடலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் வோக்கல் சாம்பிள் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 3:1 ரேஷியோவே போதும். ஸோ ஃபஸ்ட் நான் அதை செட் பண்ணிவிட்டு நான் த்ரெஷ்ஹோல்டு டிக்ரீஸ் பண்ண பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மீட்டர் வந்து இந்த பர்டிகுலர் வியூ மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து என்னேபிளாக அமைச்சிரும். ஸோ அது ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். Feeling never disappears, no desires left unspoken, trying to believe we're not alone. Feeling never disappears, no desires left unspoken, trying to believe we're not alone. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கேட்கும்போது தெரியும், அந்த மேக்ஸிமம் பீக் லெவல்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த கெயின் ரிடக்ஷன் வந்து அக்ரெசிவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் -5 dB வரைக்கும் போகுது. Feeling never disappears, no desires left unspoken, trying to believe we're not. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மினிமல் லெவல் இருக்க இடத்துலலாம் வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவாக கம்ப்ரெசர் ஒர்க் ஆக மாட்டேது. பட் அதே இது நம்ம இந்த அட்டாக் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிடும். Feeling never disappears, no desires left unspoken, trying to believe we're not alone. அண்ட் அதே மாதிரி இதோட ரிலீஸ் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Feeling never disappears, no desires left unspoken, trying to believe we're not alone. அண்ட் இப்போ நம்ம லூஸ் பண்ண அந்த கெயின் ரிடக்ஷனை வந்து நம்ம வந்து திருப்பியும் இந்த மேக்கப் கெயின் வச்சு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 dB நான் ஃபஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். Feeling never disappears, no desires left unspoken, trying to believe we're not alone.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பண்ண கம்ப்ரெஷன் வந்து நம்ம பைபாஸ் பண்ணி கேட்கலாம். Feeling never disappears. No desires left unspoken. Trying to believe we're not alone. இப்போ வந்து கம்ப்ரெசரை எனேபிள் பண்ணி கேட்கலாம். Feeling never disappears. No desires left unspoken. Trying to believe we're not alone. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. லைக் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இல்லாமல், லைக் எஸ்பெஷலி இந்த டிஸப்பியர்ஸ் அந்த வேர்ட்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே டைமில் வந்து நம்ம அந்த அடுத்த செக்ஷன் போகும்போது ரொம்ப வந்து ஒரு ஜம்ப் இருக்க மாதிரி தெரில, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு விஷுவலாக பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த பீக்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு கிராஃப்லேயே தெரியும். Feeling never disappears. No desires left unspoken. Trying to believe we're not alone. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப் வந்து இந்த செக்ஷனில் தான் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து கம்ப்ரெசர் ஒர்க் ஆகுது. ஃபர்தராக வந்து நம்ம இதை வந்து பவுன்ஸ் பண்ணோன்னா உங்களோட வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. லெவல்ஸு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுனாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து ரொம்ப ஒரு 8 dB ஆஃப் ரிடக்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கம்ப்ரெஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த ட்ராக்குக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட் டிசைட் பண்ணிவிட்டு மைல்ட் லெவல் ஆஃப் கம்ப்ரெஷனே போதும். ரொம்ப அக்ரெசிவாக பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு நீங்கள் அக்ரெசிவாக பண்ண வேண்டியது வரும். லைக் ஸ்னார் ட்ரம்மோ இல்லை கிக் ட்ரம்மோ இல்லை இந்த மாதிரி டிரான்சியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு சில டைமில் அக்ரெசிவாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 dB ஆஃப் கெயின் ரிடக்ஷன் டு ஒரு 6 dB வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கெயின் ரிடக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் கம்ப்ரெசர் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த யூஸ் பண்ண அந்த ப்ளக்இன் வந்து ரொம்ப வந்து ஆப்வியஸாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் மியூசிக்கலாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த கம்ப்ரெஷனில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம். இது தவிர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லாஜிக் கம்ப்ரெசர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டுடியோ VCA. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து டிஸ்டார்ஷன் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டிஸ்டார்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு லிமிட்டிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்கலாம் உங்களோட பர்டிகுலர் ட்ராக்கை. அண்ட் வந்து மிக்ஸ் லெவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட்டில் வரக்கூடிய லெவல் அண்ட் ஆல்சோ வந்து கம்ப்ரெஷன் பண்ண பிறகு இருக்கக்கூடிய லெவல் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இங்கே கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலில் வந்து அவுட்புட் கெயினும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு கம்ப்ரெஷனில் நம்ம பார்க்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாமே. இப்போ வந்து நான் கடைசியாக வந்து ஒரு ப்ரோ டிப் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கம்ப்ரெசர்ஸ் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம வந்து மெயினாக அந்த டைனாமிக் ரேஞ்ச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பீக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். பட் லாட் ஆஃப் டைம்ஸ் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் மியூசிக் ப்ரோக்ராமர்ஸ், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஜேஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ரெசர்ஸ் வந்து ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான விஷயமாக யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைட் செயினிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த கம்ப்ரெசர்ஸ் வந்து அவங்க க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு டிப் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த ட்ராக் வந்து ஒரு 3 ட்ராக் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கிக் வந்து எவ்ரி குவார்ட்டர் நோட்டை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து அந்த சின்த் ட்ராக் வந்து ஜஸ்ட் ஒரு லாங் நோட்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு லூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இது வந்து நம்ம கேட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சின்த் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் நோட்ஸ்ன்றனால ரொம்ப போரிங்காக இருக்குது. இது வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணோன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு வந்து இந்த கிக்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலர் சின்த் டோன் வந்து எப்படி மாடுலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த சின்த் ட்ராக்கை நீங்கள் போயிட்டு ஒரு கம்ப்ரெசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த மேலே இருக்க செக்ஷன் போனீங்கன்னா இங்கே சைட் செயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ போனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ண மற்ற ட்ராக்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த கிக் ட்ராக் வந்து நம்ம சைட் செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கிக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து ப்ளே ஆகுதோ இந்த சின்த்தில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரெசர் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அது வந்து நம்ம வந்து கிக் ஓப்பன் ஆகும் போதெல்லாம் கம்ப்ரெசர் வந்து நம்ம என்ன செட்டிங் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம ஆட்டோ கெயினில் இருந்துட்டு ஆஃப் வச்சிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து ரிலீஸையும் எடுத்துடலாம். அண்ட் இப்போ ஒரு ரேஷியோ ஆஃப் ஒரு 5 ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு தெரியுதா இப்போ வந்து நம்ம கிக் ப்ளே பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் சின்த் டோன் வந்து கம்ப்ரஸ் ஆகி அப்புறம் டீகம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாடுலேஷன் எஃபெக்ட் கிடைக்குது நமக்கு அந்த சின்த்தில். ஜஸ்ட் ஒரு போரிங் ஸ்ட்ரெயிட் சின்த் லைன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மாடுலேட்டடாக இருக்குது. இப்போ நான் அந்த பைபாஸ் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு காட்டன் நோட்ஸில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணுன்னா நீங்கள் இந்த அட்டாக் அண்ட் ரிலீஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ரிலீஸ் அண்ட் அட்டாக் ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன்டாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டெக்னிக் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் லாட் ஆஃப் வேஸில் வந்து நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சப்போஸ் எப்பப்போலாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ராக் வந்து ஒரு கிக் ப்ளே ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஒரு பேஸ் கிட்டாரோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு டக் பண்ணணும், அந்த லெவலில் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த டெக்னிக்கை. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வோக்கல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் அந்த டைமில் வந்து ஒரு மெயின் வோக்கல்ஸ் வரும்போது அந்த பேக்ரவுண்ட் வோக்கல்ஸோ இல்லை பேக்ரவுண்ட் ஆர்கஸ்ட்ரேஷனோ உங்களுக்கு வந்து டோட்டலாக கம்மியாகணும்னு நினைக்கும் போது அந்த பேக்ரவுண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து குரூப் பண்ணிவிட்டு அதில் ஒரு சைட் செயின் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பப்போலாம் அந்த வோக்கல் ட்ராக் வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் வோக்கல்ஸை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணலாம். லாட் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு மியூசிக் ட்ராக் ப்ளே ஆகிட்ருக்கும் அண்ட் டயலாக் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிக் ட்ராக் வந்து டக் ஆகிடும். ஸோ பேசிக்காக வந்து இது வந்து டக்கிங் டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னிக் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் வேஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எனி காமெண்ட்ஸ், சஜஷன்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த வீடியோ பற்றியோ இல்லை ப்ரீவியஸ் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. I'll be more than happy to answer all that. அண்ட் ஆல்சோ வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் ஆல்சோ வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் வீடியோ யூடியூப் will notify you. இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆல்சோ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. I'll see you on the next video. Bye.